நான் இந்த வீடியோ எடுக்கும்போது பொறுமையாக தான் பேசுகிறேன். பொறுமையாக பேசினாலே உங்களுக்கு வாய்ஸ் நல்லா கேட்கும். ஏன்னா ஊரே சைலண்டாக இருக்குது. அது எதனால் நான் டிரான்ஸ்பரண்ட் அதனால் லைட் அங்கங்கே டிம்மாக எரிஞ்சிட்ருக்குது. அதை வச்சு தான் இப்போ வீடியோவும் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் இப்போ ஒரு ஷாப்பிங் மால் இருக்குது. அதுக்கு தான் நாங்கள் 2 பேரும் கிளம்பி போகிறோம். போகலாமா? ரெடியாக? ஓகே, ரெடி. போகலாம். வியாபாரம் பண்ணுறீங்களா? அதனால தான் வண்டியில் போட்டு விற்றுட்டுருக்குறீங்களா? உள்ளே போகாத மாதிரி ரோட்லேயே இப்படி அழகாக விற்றுட்டுருந்தீங்கன்னா நான் உள்ளே போய் வாங்க தோணுமா? இங்கே தான் வாங்க தோணும். கிளிப்லாம் எவ்வளோமா? ரொம்ப அழகழகாக இருக்குது. இது எவ்வளோ? 100 ரூபா. இது இந்த பட்டர்ஃப்ளை கிளிப்லாம் எல்லாமே 100 ரூபா. எல்லாமே 100 ரூபா சொன்னால் கொஞ்சம் அநியாயமாக இல்லையாம்மா? கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுத்தா தான் ஷாப்பிங் மாலுக்குள்ளே போய் அங்கெல்லாம் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு காசு வேணும்ல. சரி, நான் கம்மியாக போட்டு கொடுக்கலாம். சரி இருங்க, நான் இவ்வளோ இருக்குன்னு பார்க்குறேன். என் பர்ஸை வேறு வர அவசரத்தில் மறந்து விட்டுட்டு வந்துட்டேன். கொஞ்சம் காசு இருந்தால் தர முடியுமா? நான் வீட்டில் வந்து தந்துடுறேன். சரி, ஓகே. எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். எனக்கு அதில் ஆளுக்கு பாதி பாதி. என்கிட்ட நிறைய காசு இருக்குது. அப்படி அதை ஓப்பன் பண்ணி கட்டிங்க. எவ்வளோ வச்சுக்குன்னு பார்க்குறேன். எல்லாம் 500 ரூபா 2000 ரூபா கட்டாக இருக்குது. அப்போ ஆளுக்கு பாதி பாதி தான். இன்றைக்கி ஷாப்பிங் மாலு ஃபுல் என்ஜாய்மெண்ட். இருக்கிற காசில் ஷாப்பிங் மால் ஃபுல்லாக இருக்கிற எல்லா பொருளையும் அள்ளிட்டு போயிடணும். எப்படியாவது அவகிட்ட ஐஸ் வச்சு இருக்கிற முக்கால்வாசி காசையும் நான் ஆட்டையை போட்டு ஷாப்பிங் பண்ணிடணும்னு நினைக்கிறேன். யாரும் அவகிட்ட சொல்லி என்ன மனமா எடுத்துக்கோ. நான் ஒரு பொருள் மட்டும் எடுக்க போகிறேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இது மட்டும் எடுத்துக்கிறேன். மிச்சம் சேஞ்ச் கொடுங்க. எனக்கு வந்து இது எடுத்துக்கிறேன். நான் இதெல்லாம் நான் எடுத்துக்கிறேன். அவளுக்கு நான் 2000 ரூபா நீட்டுறாங்க. நான் காசு கூட வீட்டில் போய் தந்துடுறேன்னு சொன்னால் இருந்தாலும் ஒரு 200 ரூபாய் கொடுத்து என்னை ஏமாற்றிட்டேன்.